சிறையில இருக்கார். நாளைக்கு ஆவணி மூலம், இன்னைக்கு சாயந்தரம் பாதச்சிலம்பு ஒலி கேட்கிறது. கலீர் கலீர், ஆகா சிவபெருமான் வந்து விட்டார். ராஜா ஆட்களை அனுப்பிச்சு பார்த்தானா, ஆயிரக்கணக்கில் வெள்ளவளேர்னு குதிரைகள் வந்தன. ராஜாவுக்கு சந்தோஷம். மாணிக்க வாசகரை ரிலீஸ் பண்ண. மாணிக்க வாசகர் ஓடினார். ஆவணி மூல வீதியிலே சிவபெருமான் வெள்ள குதிரையிலே முன்னாலே செக்கச்சவேல்னு உட்கார்ந்து இருக்க மாணிக்க வாசகர் போனார். எம்பெருமானை கும்பிட்டார். எல்லா ஊர்லயும் சிவபெருமான் ரிஷப வாகனத்துல தான் வருவார். எங்க மதுரையில தான் குதிரை வாகனத்துல வந்தார். குதிரையில வந்தார். கம்பீரமா உட்கார்ந்து இருக்கார். மாணிக்க வாசகர் பார்க்கிறார், சிவபெருமானே எனக்காக இப்படி ஒரு வேஷம் போட்டியா? அழுது 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 பாடினார். என்ன பாடினார் தெரியுமா? அன்னை பத்துன்னு ஒரு பகுதி. இந்த குதிரை வந்து நின்னுச்சா, குதிரையில சிவபெருமான் உட்கார்ந்து இருந்தாராம். ஒரு பொண்ணு அங்க இருந்து பார்த்தாளா, ரொம்ப அழகா இருந்தாரா. அவங்க அம்மாட்ட போய் சொல்றானா, இந்த அவரை பாத்தியா, என்ன அழகா இருக்காரு பாத்தியா, சிக்கச்சவேல் இருக்காரு பாத்தியா, கண்ணுல மை போட்டிருக்காரு பாத்தியா. சிவபெருமான் கண்ணுக்கு மை போட்டிருந்தாராம். கண் அஞ்சனத்தர், அஞ்சனம்னா மை. சிவபெருமான் சிக்கச்சவேல்னு இருப்பார். அவருக்கு கண்மை போட்டா ரொம்ப அழகா இருக்கும். இந்த முழங்காலுக்கு கீழே தொங்குறாப்புல ஒரு பெரிய சட்டை போட்டிருந்தாராம். அதுக்கு பேரு தமிழ்ல குப்பாயம்னு பேரு. வெள்ளை வெளேர்னு இருந்தாராம். விபூதி பூசி இருந்தாராம். இந்த பொண்ணு பாக்கிறா, அம்மா இவரை பாத்தியா, என்ன அழகா இருக்கார், ரொம்ப அழகா இருக்காருல்ல, கண்ணுக்கு மை போட்டிருக்காருல்ல, காலுக்கு கீழே தொங்குற சட்டை போட்டிருக்காருல்ல, அம்மா அவரு நித்தம் நம்மை எல்லாம் ஒன்றாக்கி தன்னோடு அணைத்து கொள்ளக்கூடியவர். அம்மா இவரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன அர்த்தம்? கல்யாணம் பண்ணி வையின்னு அர்த்தம். அப்படி ஒரு பொண்ணு பாடுற மாதிரி மாணிக்க வாசகர் பாடினார். வேத மொழியர் வெண்ணீட்டர் செம்மேலியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள்ளிந்துருக்குவர் அன்னே என்னும் உள்ளிந்துருக்கி உலப்பிலா ஆனந்தர் கண்ணீர் தருவரால் அன்னே என்னும். ராஜா வந்துட்டான். குதிரைக்காரரை பார்க்கறான். 1000 குதிரைக்கு மேல நிக்குது. ராஜாவுக்கு சந்தோஷம். குதிரைக்காரர்கிட்ட வந்தா, இந்த குதிரையிலே வந்த சிவபெருமான் கம்பீரமா கேட்கிறார், அப்பா மகாராஜா எல்லா குதிரையவும் பார்த்துக்கோ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உனக்கு திருப்தியா? ரொம்ப திருப்தி. நல்லா பாத்துக்கோ, நாளை பின்ன ஏதாச்சும் ஆகி போச்சுன்னா பொறுப்பு நம்மளது இல்ல. தப்பு இருந்தா இப்பவே கேளு, வித்த சரக்கு வாபஸ் வாங்கப்பட மாட்டாது. நல்லா பாத்துக்கோ. நல்லா பாத்துக்க. குதிரை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நான் போயிட்டு வரட்டுமா? நல்லா போயிட்டு வாங்க. இந்தாங்க பொன்னாடை. பொன்னாடைன்னா புரியுதா? நமக்கு இந்த எங்கேயாவது ஒரு துண்டை பொறுத்து விட்டு பொன்னாடைன்னு பொய் சொல்லுவாங்க. அது என்ன பொன்னாடையா? கூட்டத்தை ஆரம்பிக்கிற போது முதல்ல சொல்ற பொய் அத முருகா, அது பொன்னாடை இல்லை, அது சாதாரண ஆடை. நான் சொல்றது தங்கம், தங்க ஜருக பொன்னாடை. ராஜா இல்ல அதை எடுத்தான், சிவபெருமானுக்கு போர்த்த போனா சிவபெருமான் தலையை குனிஞ்சு வாங்குவாரா? வாங்கல. கையில பெரம்பு, அதை நீட்டினார். பொன்னாடை அதில விழுந்தது. ராஜாவுக்கு கோபம். மாணிக்க வாசகரை பார்த்தான். மாணிக்க வாசக சாமி சொன்னார், அது அவங்க நாட்டு பழக்கம். ஏமா சிவபெருமான் தலையை குனிஞ்சா என்னத்துக்கு ஆகிறது? நம்ம தான் எல்லார்ட்டையும் தலையை குனிவோம். அதுவும் தேர்தல்ல நின்னுட்டா கீழே விழுந்தே கும்பிட்டுடுமா. எலெக்ஷன் ஓட்டு விட்டுறப்படாது. சிவபெருமான் தலையை குனிய மாட்டார். சேர்ந்தறியா கையானை. சரி, சிவபெருமான் மறைஞ்சிட்டார், போயிட்டார். எல்லாம் போயிட்டாங்க. குதிரையெல்லாம் கொண்ட கட்டியாச்சு. மாணிக்க வாசகர் சிவபெருமானை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கார். ராத்திரி 12 மணி. அத்தனை குதிரையும் நிறைய மாறி போச்சு. ஏன் தெரியுமா?
இந்த சிவபெருமான் ஒரு வேலை பார்த்தார். திருப்பெருந்துறைக்கு பக்கத்துல நரிக்குடின்னு ஒரு ஊரு இப்பவும் இருக்கு. நரிக்குடியில உள்ள நரிகளை பூரா குடிச்சு குதிரையாக்கிட்டார். புரியுதா புரியலையா? நரி இவ்வளவு உயரம், குதிரை அவ்வளவு உயரம். எங்க கழுதைய குதிரையாக்கலாம். எங்க ஊர்ல ஒருத்தன் குதிரை வரைஞ்சிட்டு கீழே குதிரைன்னு எழுதுவேன். அப்பத்தான் குதிரைன்னு தெரியும், இல்லைன்னா தெரியாது. கழுதைய குதிரையாக்கலாம், நரிய குதிரையாக்க முடியுமா ஐயா? சர்க்கஸ்ல எல்லாத்தையும் வச்சு வேடிக்கை காட்டுவாங்க. நரிய வைக்கவே மாட்டேன், பொல்லாது, குள்ள நரி, தந்திரக்கார நரி. சிவபெருமான் என்ன சொல்றார்? உன் மனசுங்கிற நரிய எங்கிட்ட குடுறா, நான் பயன்படுற குதிரையா மாத்தி காட்டுறேன். இந்த மனசு நரிதானே, தப்பு தண்டா பண்ணுதா இல்லையா? இந்த நரிய குடுறா, நான் குதிரையா செஞ்சு காட்டுறேன். நரியை குதிரை பரியாக்கி ஞானமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துறையாய். இது ராத்திரி என்ன ஆகி போச்சு? எல்லா குதிரையும் நரியா மாறிடுச்சு. இருந்த குதிரையெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு ஓடி போயிடுச்சு. ராஜாவுக்கு கோபம் வருமா வராதா? இந்த மாணிக்க வாசகனை கொண்டு போய் வைகை ஆத்து மண்ணுல நிக்க விட்டு ஆடி. வைகை ஆத்துல அப்பவும் மண்ணுதான் ஓடுனுச்சு, தண்ணி ஓடல. நாங்கெல்லாம் மதுரை, உங்களுக்காக சிறுவாணி கிடைக்குது, எங்களுக்கு தண்ணியே கிடையாது. வைகையில வெள்ளம் வரவே வராது. வந்தா தலைகிட நின்னா கழுத்தாளம் இருக்கும். எங்க தலையெடுத்து அப்படித்தான், தலைகிட நின்னாத்தான் கழுத்தாளம் இருக்கும், இல்லைன்னா நிற்காது. வைகை பார்த்து மண்ணில நிக்க விட்டு அடிக்கிறாங்க. எப்படி இருக்க? சிவபெருமானே, சிவபெருமான் பார்த்தார், வராத வெள்ளம் வைகையில வந்துருச்சு. வெள்ளம் வந்த உடனே எல்லாம் துண்டக்கானன் துணியக்கானன்னு ஓடி போயிட்டார். இவர் கோயிலுக்குள்ள போய் சிவபெருமான் சன்னதியில விழுந்து அழுகிறார். ராஜா பார்த்தான், வைகையில வெள்ளம் வந்தா ஊருக்குள்ள வந்துடும், ஊருக்குள்ள வராம கரைய ஒசத்தனம். எல்லாருக்கும் பங்கு பிரிச்சு விட்டான். 1ஆம் நம்பர் வீட்டுக்காரனுக்கு இந்த இடம், 2ஆம் நம்பர் வீட்டுக்காரனுக்கு இந்த இடம், ஆளாளுக்கு இடம். அவங்க போய் அந்த பகுதியில மண்ணை கொண்டே போடணும், மரத்தை கொண்டே போடணும், கல்லை கொண்டே போடணும், கரைய ஒசத்தனம். எல்லாம் கொடுத்தானா? எல்லாரும் வேலை பார்த்தாங்களா? வாணிச்சி விட்டு வாணிச்சி வந்தின்னு ஒருத்தி, அவளுக்கு ஆளே கிடையாது. அனாதை, அனாதைக்கெல்லாம் அப்பா ஆண்டவன் தான். சிவபெருமானே, எனக்கு ஆள் கிடையாது, இந்த ராஜா என் பங்கம் எனக்கு கொடுத்திருக்கான், நான் எப்படி இதை முடிக்க முடியும்? வயசானவ, என்னால முடியல. கூப்பிட்ட குரலுக்கு உடனே வரக்கூடிய சிவபெருமான் கூலிக்காரனா வந்தான். ஒரு கையில மண் வெட்டி, தலையில அந்த பெரிய கூடை. கூலி கொடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ? கூலியை கொடுத்து வேலை வாங்கணுமா? புரியுதா புரியலையா? வேலை பார்த்துட்டு கூலி இல்லையா? இன் அட்வான்ஸ் முதல்ல கூலியை கொடுத்துடணுமா, அப்புறம் தான் வேலை பார்ப்பாராம். கூலி கொடுத்தென்னை வேலை கொள்வார் உண்டோ? அப்பா, நீ கூலிக்காரனா? ஆமாம் தாயி. என்ன செய்யணும்? என் பங்கு கரை இருக்கு, கொஞ்சம் அடைச்சு கொடுக்கறியா? நல்லா அடைச்சு கொடுக்கறேன். ஆமா பாட்டி, எனக்கு கூலி என்ன கொடுப்பேன்? அப்பா, என்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இந்த பிட்டு தான் இருக்கு, இந்த பிட்டை கொடுக்கறேன். நல்லா இருக்கும் பாட்டி, நீ கொடுக்கிற பிட்டு. ஏன் தெரியுமா? தினம் பிட்ட அவிச்ச உடனே சொக்கலிங்க பெருமானுக்குன்னு கொஞ்சத்தை எடுத்து நெய்வேத்தியம் பண்ணிடுவான். மிச்சத்தை தான் விற்கிற பழக்கம். அதனால அவன் என்ன சொன்னான்? உன் பிட்டு நல்லா இருக்கும் பாட்டி, முதல்ல பிட்ட கொடு, சாப்பிட்டுட்டு போ. பாட்டி பாட்டி, இன்னொன்னு என்ன தெரியுமா? நீ வியாபாரம் பண்றவன், அதை கெடுக்க வேண்டாம். பிட்டு வச்சிருக்கியா? எடு. உதிர்ந்து போனா எனக்கு, உதிராம இருந்தா நீ வியாபாரம் பண்ணிக்க. சரி, பிட்டு எடுத்தாளா? எல்லா பிட்டு உதிர்ந்து போச்சு. அதுக்கு தெரிஞ்சு போச்சு, உதிர்ந்தா சிவன் வயிற்றுல, இல்லாட்டி எவன் வயிற்றுலையோ. எடுத்து கொடுக்க சிவபெருமான் சாப்பிட்டார். பாட்டி,
பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நான் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு. கோயில்ல கூட நைவேத்தியம்னு சொன்னா காமிச்சிட்டு டப்புன்னு மூடி போடுறாங்க. கொஞ்ச நேரம் கூட நமக்கு திறந்து வைக்கிறது இல்லை. இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன் பாட்டி, நல்லா சாப்பிட்டேன். பரப்பிட்டாரா, மண்வெட்டியை தூக்கிட்டு போனாரா. அடுத்து ஒருத்தன் பெருசா கட்டி இருந்தானா, அதை வெட்டி விட்டாரு. அவன் அலறிட்டு ஓடி வர்றான். டேய், நான் கரையை அடைச்சிட்டு போனேன், நீ ஏண்டா வெட்டி விட்ட? என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாதோ அவ்வளவும் செய்கிறார். டான்ஸ் வேற ஆடுறார். அவரால் ஆடாம இருக்க முடியாது. அவர் ஆடலைன்னா நம்ம பேச முடியாது. இதுல டான்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல நிம்மதியா படுத்து வேற தூங்கிக்கிறாரு. எல்லாம் பார்த்தான். ராஜாட்ட சொன்னான். ராஜா அங்கிருந்து, யாரு கூலிய வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம இருக்கிறவன், எவனெல்லாம் கூலி வாங்கிக்கிட்டு வேலை பார்க்காம இருக்கானோ அவனுக்கெல்லாம் தண்டனை உண்டு. ராஜா வந்தார். இந்த கூலிக்காரன் சிவபெருமான் அப்படியே முகத்தை வைகையில காமிச்சு முதுக பின்னால காமிச்சு நிக்க, வந்த ராஜா முதுகுல அடிக்க, அவரு முதுகுல அடி, சேனாதிபதி முதுகுல அடி, நின்னவன் போனவன் அறிஞ்சவன் எல்லாரும் முதுகுலையும் அடி. என்னடா இந்த கூலிக்காரனை அடிச்சே, எல்லாரும் முதுகுலையும் அடி விழுது, என்ன தெரியல. கரை உயர்ந்தது, மேலே இருந்து அசரீரி வாக்கு. இவை அனைத்தும் மாணிக்க வாசகருக்காக செய்யப்பட்டவை. பாண்டிய ராஜா கண்ணீர் விட்டு அழுதார். நிறுத்துங்க, நான் ஒரு சந்தேகம் கேட்கிறேன். படிச்சவங்க ரொம்ப பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. சிவபெருமான் முதுகுல விழுந்த அடி எல்லாரும் முதுகுலையும் விழுந்தது. அதனால எல்லாரும் துடிச்சாங்க. இப்ப என்ன புரியுது? சிவபெருமானை அடிச்சா எல்லாருக்கும் அந்த அடி விழும். ஓகே, கரெக்ட். சிவபெருமான் அப்பவே பிட்டு சாப்பிட்டார்ல. ஆமா, எல்லாரும் வாயிலையும் புட்டு பட்டுதான். முருகா, ஏங்க அடி வாங்கிறது எல்லாருக்குமா, புட்டு அவருக்கு மட்டும்? என்ன அநியாயமா இருக்கு? கடவுள்னு பேரு. கடவுள் கடந்தும் இருப்பார், உள்ளேயும் இருப்பார். நமக்கு உள்ளே இருந்துட்டாருன்னா நம்ம சந்தோஷமா கும்பிடுவோம். கடந்து போயிட்டாருன்னா கடவுள் இல்லைன்னு சொன்னாரு. சொல்றமா இல்லையா? அப்புறம் கடவுள் உண்டு. கடவுள் கடந்து இருப்பார், உள்ளேயும் இருப்பார். கடந்து இருக்கிற போது புட்டு சாப்பிட்டார், நம்ம வாயில படல. உள்ளே இருக்கிற போது அடி வாங்கினார், நமக்கெல்லாம் அடிபட்டது. ஏன் கடவுளை கொஞ்சம் மாற்றி இருக்கக்கூடாது? உள்ளே இருக்கிற போது புட்டு சாப்பிட்டு கடந்து இருக்கிற போது அடி வாங்கி இருந்தால் எங்களுக்கு அடி விழுகாதே, புட்டு வாயில பட்டிருக்குமே. சிவபெருமான் சொல்கிறார், அடமுட்டாளே, புட்டு சாப்பிடுற போது ஒரு பயனும் என்ன நினைக்க மாட்டான்டா. அடி வாங்கினா முருகாம்பாண்டாக. காலையில கல்யாணம், அழகான பண்டாட்டி, தோல்ல கையி, கழுத்து பூரா வைரம். நம்ம மாப்பிள்ள எதுல உட்கார்ந்தாரு? கார்ல உட்கார்ந்தாரு. இந்த கை ஸ்டேரிங், அந்த கையில பொண்டாட்டி கழுத்து. ஜாலியா அப்படி பாடிக்கிட்டு பொண்டாட்டியோட, புது பொண்டாட்டி, காலையில கல்யாணம் புறப்பட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு ராத்திரி 8 மணி திரும்ப வர்றாரு. காட்டு வழி, திடீர்னு அந்த கார் நின்று போச்சு. முருகா 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 முருகா. முருகன் வர்றான். ஏண்டா டே, இவ்வளவு நேரம் ஒரு வார்த்தை முருகான்னு சொல்லியா? அழகான பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு இவையா முருகாம்பான்? புரியுதா? கஷ்டம் வந்தாத்தான் கடவுளை நினைப்போம். கடவுளை நினைச்சிட்டா கஷ்டம் எளிமையா போயிடும், நினைக்கலன்னா கடுமையா இருக்கும். எம்பெருமான் வீட்டுக்கு மண் சுமந்தான். மகாராஜா கோயிலுக்கு ஓடி வந்தார். மாணிக்க வாசகர் காலில் விழுந்தார். என்ன மன்னிச்சுக்கிடுங்கோ, வாங்கோ, திரும்பவும் நீங்க தான் மந்திரி. போதுமடா அப்பா, நான் மந்திரியா இருந்து பட்ட பாடு போதும். மந்திரினா மந்திரி, எந்திரினா எந்திரி. அப்பவும் அப்படித்தான், இப்பவும் அப்படித்தான். போதுமடா அப்பா, எனக்கு இந்த வாழ்க்கை. மாணிக்க வாசகர் புறப்பட்டார். திருக்கழுக்குன்றத்துக்கு போனார், உத்தரகோச மங்கைக்கு போனார், திருப்பெருந்துறையை கும்பிட்டார், சீர்காழிக்கு போனார், பல திருத்தலங்களை கும்பிட்டார். கடைசியாக
சிதம்பரத்துக்கு வந்துட்டார். நடராஜாவை பார்த்தார். சிதம்பரத்திலே வடக்கு கோபுரம், அதற்கு எதிர்த்தாற்போல் திருப்பெருந்துறைன்னு அங்க ஒரு திருப்பெருந்துறை, அந்த இடத்திலே மாணிக்க வாசகர் அமர்ந்தார். காலையில பூரா பெருமானை கும்பிடுறது, மாலையில இங்க இருந்தபடிக்கு பிரார்த்தனை. 32 வயசாச்சு. ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். ஒரு பெரியவர் அங்கிருந்து வர்றார். பழைய அந்தன கோலம் வர்றார். நீங்க தான் மாணிக்க வாசகரா? அப்படித்தான் சிவபெருமான் பேர் வச்சார். நீங்க நிறைய பாடி இருக்கீங்களா? ஏதோ பாடி இருக்கிறேன். நீங்க பாடின பாட்டை எல்லாம் சொல்லுங்க, நான் எழுதிக்கணும். வந்த அந்தணர் நிற்கிறார். மாணிக்க வாசகர் அவர் காலடியில உட்கார்ந்து இருக்கிறார். இவர் பாட்டை எல்லாம் சொல்ல, வந்த அந்தணர் பாட்டை எல்லாம் எழுத 658 திருவாசகத்தை மாணிக்க வாசக பெருமான் சொல்ல, சிவபெருமான் கைவலிக்காமல் எழுதி வாங்கிக் கொண்டார். தேவாரம் சிவபெருமானை எழுதி பார்த்தது, திருவாசகத்தை சிவபெருமானே எழுதி பார்த்தார். வேற எந்த நூலுக்கும் இந்த பெருமை கிடையாது. ஏன் எழுதி பார்த்தாரா? ஒரு காலம் வரும், ஊழிக்காலம் வரும், எல்லாம் ஒடுங்கிரும், நம்ம மட்டும் தனியா நிற்போம். அப்போ நமக்கு பொழுது போகணும்ல. மன்னியுங்கள், பொழுது போகக்கூடாது, பொழுது பயன்பட வேண்டும். பொழுது வீணாக்கப்படாது, வீணாக்கினா கிடைக்காது. இந்த நிமிஷம் இனிமே நாளைக்கு வராது. பொழுது பயன்படுத்தணும். சிவபெருமான் நினைச்சாரா, நான் தனியா இருக்கிற போது ஊழிக்காலத்திலே பொழுதை பயன்படுத்த வேண்டுமானால் திருவாசகத்தை படிக்க வேண்டும், எழுதி வாங்கிக்கிட்டாராம். மனோன்மணி எம்பாடிய பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதினார். கடையூழி வடிந்தும் கடையூழி வருந்தனிமை கழிக்க அன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே. ஊழிக்காலத்திலே படிக்க வேண்டும் என்று சிவபெருமானே திருவாசகத்தை எழுதி வாங்கிக் கொள்வாரேயானால் திருவாசகத்தின் பெருமையை யார் உரைக்க முடியும்? நமக்கு ஒரு சந்தேகம், சிவபெருமானே நீங்க ஏன் போய் எழுதினீங்க? 2 பூதத்தை விட்டா எழுதி வாங்கிட்டு வருது. சிவபெருமான் சொல்றார், இல்லடா அப்பா, இந்த பூதங்களை விட்டா தப்பு தண்டாவா எழுதி போடுவாங்க. நம்ம பிரிண்ட் ஆயுதல்ல இன்னைக்கு கோவலன்னு எழுத சொன்னா பய கேவலன்னு எழுதிவிட்டேன். ஒரு காலை ஒடிச்சு விட்டேன். வாத்தியார் கேட்டாரு, ஏண்டா காலை ஒடிச்சே? சார், கண்ணகியை விட்டுட்டு மாதவிட்டு போனான்ல, அதான் சார் கோவலன் காலை ஒடிச்சேன். வாத்தியார் பார்த்தாரு, இனிமே நானும் கேவலன்னு எழுதுறேன்டா. என்னத்துக்கு ஆகிறது தமிழ்? ராமாயணம்னு எழுத சொன்னா ராமயானம்னு எழுதி வைக்கிறேன். காரியாலயம்னு எழுத சொன்னா காரியலாயம்னு எழுதி வைக்கிறேன். ஏகாதசின்னு எழுத சொன்னா ஏகதாசின்னு எழுதி வைக்கிறேன். பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன், புள்ளத்தாச்சின்னு எழுதி விட்டேன். கண்ணதாசன் சொன்ன வார்த்தைங்க இதெல்லாம். பொள்ளாச்சின்னு எழுத சொன்னேன், செவிட்டு பெயர் புள்ளத்தாச்சின்னு எழுதி விட்டேன். இதுக்காக அடுத்தவன்கிட்ட எழுத கொடுக்கப்படாது, நம்மளே எழுதணும். இதெல்லாம் என்னைக்கு? ஆனி மாசம் ஆயில்ய நட்சத்திரம். சிவபெருமான் வந்தாரா, எழுதி வாங்கினாரா, நடராஜாவுக்கு கீழே கொண்டே வச்சுட்டு மறைஞ்சிட்டு. மறுநாள் ஆனி மாசம் மக நட்சத்திரம். இந்த வரப்போகுது ஆனி மாசம் இனிமே தானே வரப்போகுது. ஆனி மகம். ஆனி மகத்தன்னைக்கு தில்லைவாழ் அந்தன பெருமக்கள் கோயிலுக்குள்ள போய் பார்த்தா இவளது ஏடு முத்து முத்தான கையெழுத்து, ஒரு தப்பு கிடையாது. என்ன சார் பார்த்த மாதிரி சொல்றீங்க? அந்த ஏட்டை நான் பார்த்து இருக்கிறேன். நீங்க பார்க்கணும்னா சொல்றேன், போய் பார்த்துட்டு வாங்க. சிவபெருமான் எழுதிய திருவாசக ஏடு இவ்வளவு கோயிலுக்குள்ள இருக்கு. நடராஜா சன்னதி எல்லாம் வந்து பார்த்தா சிவபெருமான் கீழே எழுதி இருக்கார். அழகிய மாணிக்க வாசக பெருந்தகை சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து. மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் கையெழுத்து. எல்லாம் பார்த்தாங்க. மாணிக்க வாசகர் தேர்ந்து சிவபெருமான்ல எழுதி வாங்கி இருக்கார்.
மாணிக்க வாசகர் காலில் விழுந்து அவரை அழைத்து கொண்டு போக, கிழக்கு வாசல் வழியா மாணிக்க வாசகர் உள்ளே போக, நடராஜாவுக்கு முன்னாலே இவளது ஏடு. எல்லோரும் கேட்டார்கள், சாமி இதுக்கு பொருள் சொல்லுங்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும். இதற்கு பொருள் நடராஜா காண்பிச்சார். ஒரு ஜோதி உண்டாயிற்று. மாணிக்க வாசக பெருந்தகை அந்த ஜோதியில் கலந்து விட்டார். அன்னைக்கு அவருக்கு வயசு 32. திருவாசகம் சிவபுராணத்தில் 32வது வரி, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். சிவபெருமானே உன் திருவடிகளை கண்டு இன்று நான் மோட்சத்தை பெற்றேன். இன்றுன்னு எத்தனாவது வரி? 32வது வரி. ஏன் 32 வயசிலே மாணிக்க வாசக பெருந்தகை ஆண்டவனோடு இரண்டர கலந்து விட்டார். திருஞான சம்பந்தர் 16 ஆண்டுகள் வாழ்ந்தார். அது 2ஆல பெருக்கினான். மாணிக்க வாசகர் 32 ஆண்டுகள் வாழ்ந்தார். சுந்தரமூர்த்தி சுவாமி 18 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதை திருப்பி போட்டா திருநாவுக்கரசர் 81 ஆண்டுகள் வாழ்ந்தார். மாணிக்க வாசகருடைய ஏடு சாரது எங்கே இருக்கு? பாண்டிச்சேரியில அம்பலத்தாடி ஐயர் மடத்து தெருன்னு ஒரு தெரு இருக்கு. அம்பலத்து ஆடி ஐயர் மடத்து தெரு. அம்பலத்தாடி ஐயர் மடத்து தெருவுல ஒரு மடம் இருக்கு. அந்த மடத்துக்கு பேரு அம்பலத்து ஆடி ஐயர் மடம். அந்த மடத்திலே மாணிக்க வாசக பெருமான் சொல்ல சிவபெருமான் எழுதிய ஏடுகள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரி அன்னைக்கு காலையில் திறந்து காட்டுவார்கள், பார்க்கலாம். இப்போ 2 விஷயம் சொல்லிட்டு முடிக்க போறேன். 7:30 மணிக்கு இந்த சொற்பொழிவு நிறைவு பெறும். 2 விஷயம் சொல்ல போறேன். சார், மாணிக்க வாசகர் கதையை சொன்னீங்க. இந்த திருவாசகம் என்ன, எத்தனை இருக்கு, அது படிச்சா என்ன கிடைக்கும், என்னமாவது சொல்லுங்க. திருவாசகம் 51 தலைப்பு. தொடக்கம் என்ன? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நம சிவாய எத்தனை எழுத்து? ஒருவன், ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். 5 நமச்சிவாய, நாதன் 1, 51, மொத்தம் 51 பதிகம் திருவாசகம். 1 சொல்றேன், முக்கியமான விஷயம். 2 சொல்றேன்னு முதலாவது விஷயத்தை இப்ப வேகமா சொல்றேன். கனடாவில் பிறந்தவர் ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப். லண்டன்ல வந்து வாழ்ந்தார். லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு வந்தார். 1820 பிறந்தவர் ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப். கிறிஸ்தவர். நம்மளை எல்லாம் கிறிஸ்தவத்துக்கு மாத்துறதுக்காக ஒரு 200 பைபிள், ஒரு 200 சிலுவை கொண்டுகிட்டு இந்தியாவுக்கு வந்தார். திருநெல்வேலி பாளையங்கோட்டை. அங்கே ஒரு புண்ணியவான் அவர் கையில திருக்குறளை எடுத்து கொடுத்தார். ஜி.யு. போப் தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், பிரெஞ்சு தெரியும். திருக்குறளை படிச்சார். அறம் இருக்கு, பொருள் இருக்கு, இன்பம் இருக்கு, வீடு இல்லையே. கொடுப்பது அறம், ஒழுங்காக சம்பாதிப்பது பொருள், கணவன் மனைவி மனசு ஒன்றி வாழ்வது இன்பம், இறைவன் அருளால் இதையெல்லாம் விட்டு விட்டு நிம்மதியாய் இருப்பது வீடு. விடுவது வீடு, படுவது பாடு, கெடுவது கேடு, தொடுவது தோடு, நடுவது நாடு. விட்டா அதுக்கு பேரு வீடு, மோட்சம்னு பேரு. இன்பம் இருக்கு, அறம் இருக்கு, பொருள் இருக்கு, மோட்சம் கிடையாது என்றார் ஜி.யு. போப். ஒரு புண்ணியவான் திருவாசகத்தை தூக்கி கொடுத்தார். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் திருவாசகத்தை 658 பாட்டு அப்படியே படிச்சாரா, கண்ணீர் வந்துருச்சு. எடுத்துக்கிட்டு லண்டனுக்கு போறார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம். அங்கே ஒரு பெரிய முதல்வர்
ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போறாங்க. ஃபாதர் போப் சொல்கிறார், பிரின்சிபல், நானும் இந்தியாவில் போய் பல நூல்களை படிச்சேன், திருவாசகத்துக்கு சமமான நூல் கிடையாது. நம்ம மேல் நாட்டிலே உள்ள எல்லா விதமான சமய நூல்களையும் ஒரு தராசு தட்டில் வைத்து திருவாசகத்தில் ஒரு வரியை, ஒரு பாடலை அல்ல, ஒரு வரியை ஒரு தராசு தட்டில் வைத்தால் திருவாசக தட்டு கீழே இருக்கும், மேல் நாட்டு தட்டு மேலே போய்விடும். என்ன சொல்றீங்க? ஒரு வரி? ஆமா, திருவாசகத்தில் ஒரு வரி போதும். என்ன வரி? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கடவுள் நம்மை விட்டு போக மாட்டார். கடவுளால் முடியாதது உண்டா? உண்டா இல்லையா? உண்டு. என்ன? நம்ம விட்டுட்டு போக முடியாதவர எங்க சுத்தியும் நமக்குள்ளதான் அவர் இருப்பார். நம்மளை விட்டுட்டு போவாரா? இமைக்கிற பொழுது கூட என்னை விட்டுட்டு போக மாட்டார் அப்படின்னு மாணிக்க வாசகசாமி பாடுறார். இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த வரிக்கு சமம் கிடையாது. உடனே அந்த பிரின்சிபல் கேட்கிறார், ஃபாதர் போப், why can't you translate it into English? நீங்கள் ஏன் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூடாது? ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் சொல்கிறார், 1893 சொல்கிறார், எனக்கு 73 வயசாச்சு, இனிமே நான் திருவாசகத்தை மொழிபெயர்த்தால் கர்த்தர் எனக்கு ஆயுளை கொடுப்பாரா? அந்த பிரின்சிபல் சொல்கிறார், ஜி.யு. போப், கவலைப்படாதீர்கள், நல்ல காரியத்தை யார் செய்ய தொடங்கினாலும் அது நிறைவேறும் வரை அவர்களுக்கு கர்த்தர் ஆயுளை நீட்டிப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஆயுள் நீட்டிக்கப்படும். ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப், நீங்கள் திருவாசகத்தை மொழிபெயர்க்க தொடங்குங்கள், கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பார். 1893, 73 வயசு நம்ம போப்புக்கு. அவ்வளவுதான். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் 1898. எல்லாருக்கும் தகவல் கொடுக்கிறார், கூடிய சீக்கிரம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு திருவாசகம் வர இருக்கிறது. ஒரு புத்தகம் 10 ரூபாய். தேவைப்படுபவர்கள் இப்பொழுதே பதிவு செய்து கொள்ளலாம். பள்ளத்தூர் அண்ணாமலை செட்டியார் 5000 ரூபாய் கொடுத்து 500 புஸ்தகம் வாங்கிக்கிறேன், வாங்கி எல்லாருக்கும் கொடுக்கிறேன். திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பு 1900 ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப்புக்கு 80 ஆண்டு நிறைவு. திருவாசகம் ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்தது. உடனே லத்தீன்ல வந்துருச்சு, உடனே பிரெஞ்சுல வந்துருச்சு, உடனே ரஷ்யாவில வந்துருச்சு. எல்லாம் மொழிபெயர்த்துட்டாங்க. ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் மேல லண்டன்ல கேஸ் போட்டாங்க, சொசைட்டி ஆஃப் ஜீசஸ். நீ போனது எல்லாரையும் கிறிஸ்தவன் ஆக்கிறதுக்கு. இப்ப என்ன காரியம் பண்ணி இருக்கேன்? ஒரு திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து உலகம் முழுக்க திருவாசகத்தை படிக்கிறாப்பல செஞ்சுட்டேன். உனக்கு தண்டனை. பெரிய ஜட்ஜ் உட்கார்ந்து இருக்கார், இவரை பார்க்கிறார். போப், அந்த டிரான்ஸ்லேஷன் உங்கள்கிட்ட இருக்கா? இருக்கு, கொடுங்க, நான் படிச்சுட்டு அடுத்த வாரம் தீர்ப்பு சொல்கிறேன். சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் நிற்கிறார் குற்றவாளி கூண்டு. ஜட்ஜ் அங்கிருந்து வாரார். சடார்னு இவரு காலில் விழுந்து கும்பிட்டுட்டார். குற்றவாளி காலில் நீதிபதி விழுந்தா என்ன அர்த்தம்? He is the true Christian. இவர்தான் உண்மையான கிறிஸ்தவர். ஏன் தெரியுமா? நான் திருவாசகத்தினுடைய மொழிபெயர்ப்பை தான் படித்தேன், மூல நூலை படிக்கவில்லை. எந்த தமிழில் மாணிக்க வாசகர் எழுதினாரோ அதை நான் படிக்கவில்லை. நான் படித்தது மொழிபெயர்ப்பு மட்டுமே. மொழிபெயர்ப்பை படித்த எனக்கே பேசாம மெட்ராஸுக்கு போய் நமச்சிவாய வாழ்கன்னு உட்கார்ந்துடலாமான்னு தோணுது. இவரு மூல நூலையே படித்து விட்டு அங்கே இருக்காமல் மீண்டும்
கிறிஸ்தவத்தை நாடி வந்து விட்டார். He is the true Christian. எப்படி இருக்கும்? மூல நூல் இன்பமா, மொழிபெயர்ப்பு இன்பமா? என்னங்க, ஒரிஜினல் புக்க படிக்கிறது தேவையில்லையா? டிரான்ஸ்லேஷனை படிக்கிறது தேவையில்லையா? டிரான்ஸ்லேஷன் தான், ஒரிஜினல் தான். ஒரு பெரியவர், பேராசிரியர், அவர் பேரை சொல்ல வேண்டாம், அழகா சொன்னார். மூல நூலின் மூலம் வரக்கூடிய இன்பத்தை மொழிபெயர்ப்பின் மூலம் அனுபவிக்க நினைப்பது. திரும்ப சொல்லவா? மூல நூலின் மூலம் வரக்கூடிய இன்பத்தை டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பின் மூலம் அடைய நினைப்பது காதலியின் முத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது. இதுக்கு மேல என்னையா சொல்ல முடியும்? காதலியின் முத்தத்தை தபால்காரன் மூலம் பெறுவது. அப்படிப்பட்ட நூல் திருவாசகம். கண்ணீர் வந்தது. முடிக்கிற அந்த விஷயத்தை ஜி.யு. போப் இறக்க போகிறார். உயில் எழுதி வைக்கிறார். நான் இறந்த பின்னால் என்னை புதைக்க வேண்டும். லண்டன்ல ஒரு சமாதி இருக்கு, கனடாவில் ஒரு சமாதி இருக்கு. எனக்கு புரியல. லண்டன் சமாதி நான் போய் பார்த்துட்டு வந்தேன், கனடாவுக்கு நான் போகல. தமிழ் புரொஃபசர்னு எழுதி போட்டிருக்காங்க லண்டன்ல சமாதி. என்ன உயிர் எழுதினார் தெரியுமா? நான் இறந்த பின்னால் என்னை சமாதி வைத்து சிறிய கட்டடத்தை அதன் மீது கட்ட வேண்டும். அதற்கான பணத்தை மாணிக்க வாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் கொடுக்க வேண்டும், வேற யாரும் கொடுக்க கூடாது. தமிழ்நாட்டுக்கு தகவல் வந்தது, நம்ம பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் தகவல் வந்தது. வாத்தியார் சொன்னார், டேய் ஜி.யு. போப் இறந்து போயிட்டார், அவருக்கு கல்லறை எல்லாரும் ஆளுக்கு 4 அணா கொடுங்கடா. அந்த காலத்துல 4 அணாவுக்கு மதிப்பு அதிகம். எனக்கு தெரிய 1 ரூபாய்க்கு 32 இட்லி வாங்கி சாப்பிட்டு இருக்கேன். 32 நான் சாப்பிடல. நான், எங்க அக்கா, என் தம்பி, எங்க அப்பா, அம்மா 5 பேரும் சாப்பிட்டு 2 இட்லி மிஞ்சும். அரையனாவுக்கு 1 இட்லி, 32 இட்லி 1 ரூபாய்க்கு. அது மாதிரி எல்லா பையனும் 4 அணா கொடுங்கோ. ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தார். ஹெட் மாஸ்டர் மயக்கம் போட்டு விட்டுட்டாரு. என்னடா, என் சம்பளமே 5 ரூபா தான். எப்ப? 1904. என் சம்பளமே 5 ரூபா தான். நீ என்னடா 5 ரூபா கொடுக்கிற? சாமி, எங்க அப்பா எனக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தார். திருவாசகம் வாங்கி கொடுக்கிறவர் தான் அப்பா, செல்லு வாங்கி கொடுக்கிறவர் டப்பா. நான் வேற என்ன சொல்றது? திருவாசகம் எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தார், நான் அதை படிச்சேன். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப் என்றார்கள். அவரை பற்றி தெரிந்து கொண்டேன். அவர் சமாதி நான் நிறைய கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஒரு டப்பா வச்சிருக்கேன். எங்க வீட்டுக்கு யாரு வந்தாலும் எனக்கு 4 அணா 8 அணா கொடுத்தா அது போட்டு வைப்பேன். 5 ரூபா தான் இருக்கு, அதுக்கு மேல இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? என்னால இப்போதைக்கு 5 ரூபா தான் கொடுக்க முடியும். அந்த பையனுக்கு பேர் தெரியுமா? எல்லா பையனும் 4 அணா கொடுத்த பொழுது திருவாசக ஈடுபாட்டினாலே கொடுத்தானே, அந்த பையனுக்கு பெயர் தெரியுமா? திருவி கல்யாண சுந்தர முதலியார். திருவாரூர் விருத்தாசல முதலியார் பிள்ளை கல்யாண சுந்தர முதலியார். தமிழ் தென்றல் திருவிக, தமிழ் தென்றல் திருவிக. எங்க போயிருச்சு பாருங்க திருவாசகம். இன்னும் ஒரே ஒரு செய்தி, அதோடு இந்த உரை நிறைவடையும். சார், திருவாசகம் படிச்சா என்ன சார் கிடைக்கும்? அதை சொல்லுங்க. பைசா கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். கல்யாணம் ஆகணுமா? ஆமா சார். பையனுக்கா பொண்ணுக்கா? முந்தியெல்லாம் பொண்ணுக்கு, இப்ப பையனுக்கு சார். 32 வயசாச்சு, இன்னும் ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது சார். நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுமா? திருவாசகத்திலே 17ஆம் தலைப்பு, அன்னை 10 படியுங்கள்
நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். சார் கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை வேணும், 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. ஒரு குடும்பத்திலே குழந்தை இல்லை. அந்த அப்பாவே இல்லை. அவரும் அவர் நண்பரும் காஞ்சி பரமாச்சாரியார்கிட்ட போனாங்க. 100 ஆண்டு வாழ்ந்த சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கிட்ட போய் காலில் விழுந்தாங்க. ஆப்பிள் எல்லாம் கொண்டு போனாங்க. அவர் தரையில காலை மடக்கி உட்கார்ந்து இருந்தார். அப்படி பார்த்தார். இவருக்கு கல்யாணம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. என்னமோ ஒரு புத்தகத்தை எடுத்தார் பரமாச்சாரியார். ஒரு அடையாளம் வச்சார். 2 பேரையும் படிக்க சொல்லு. யார் 2 பேரு? அப்பாவும் அம்மாவும். போனவங்க இல்லை, கணவனும் மனைவியும். அந்த புத்தகத்துல பரமாச்சாரியார் கொடுத்ததை அப்படியே படிச்சாங்க. 3 குழந்தை பிறந்தது. கேட்டது 1, கிடைச்சது 3. அந்த புஸ்தகம் திருவாசகம். பரமாச்சாரியார் எடுத்து கொடுத்த திருவாசகம். எந்த தலைப்பு? 21ஆம் தலைப்பு, கோயில் மூத்த திருப்பதிகம். உடையாள் உந்தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. நான் ஒரு பாட்டுத்தான் சொல்லி இருக்கேன். பரமாச்சாரியார் இந்த 10 பாட்டையும் படினார். மறக்காதீங்க. குழந்தை 3 குழந்தை. 8 கிரகம் சேரப்போகுதுன்னா காஞ்சி பரமாச்சாரியார் சொன்னார். திருவாசகத்திலே 7ஆம் தலைப்பு திருவம்பாவையை படி, ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையை படி, திருப்பள்ளி எழுச்சியை படி, சரியாய் போய்விடும். 8 கிரக சேர்க்க 1 கூட பண்ணல. நடந்துச்சா இல்லையா? வயசானவங்களை கேட்கிறேன். திருவாசகத்திலே குழந்தை வேணும்னா 21ஆம் தலைப்பு, கல்யாணம் ஆகணுமா 17ஆம் தலைப்பு. சார் பைசா வேணும் சார், அதான் சார் ரொம்ப முக்கியம். 41ஆம் தலைப்பு குலாப்பத்து. பொற்கிளியே கிடைக்கும். கிளின்னா தெரியுமா? கிழிக்கப்படுவது கிளி. தங்க முடிச்சு, தங்க நாணயங்கள் அடங்கிய பொற்கிளி. கிளியீடு நேர்பட்டு அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுவார். சார் கடவுளுக்கு திருப்பணி பண்ணணும் சார். இந்த ராஜி சுப்பராயன் அம்மா பண்ற மாதிரி எல்லாருக்கும் நம்ம நிறைய தொண்டு பண்ணணும் சார். வாழ்க்கையில நோக்கம் அதுதான் சார். பிறவிக்கு ஒரு நோக்கம் உண்டு. தானா தின்னுட்டு வீணா போகக்கூடாது, 4 பேரை வாழ வைக்கணும் சார். அப்படியா? அந்த 41ஆம் தலைப்படி செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு. செம்மை மனத்தினாலே திருப்பணி செய்யலாம் சார். இதெல்லாம் வேண்டாம், சிவபெருமானே வேணும். யாரும் கேட்க மாட்டாங்களோ? அட யாரோ ஒருத்தர் கேட்டுட்டாரு, சார் இதெல்லாம் வேண்டாம் சார், சிவபெருமான் வேணும். அப்படியா? சிவபுராணத்தப்படி செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரு மேத்த பணிந்து. திருவாசகத்தில என்ன இல்லை? எல்லாம் இருக்கிறது. ஒரு பெரியவர் எனக்கு தெரிய 658 திருவாசகத்தையும் தங்க ஏடுகளில் எழுதி வீட்டில பூஜையில வச்சிருக்கார். அவர் வீட்டிலே சிவலிங்கத்துக்கு அம்மாவுடைய தொண்டுகள் தொடர வேண்டும். இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இந்த உரையை பெரியவர் சுப்பராயன் ஐயா அவர்கள் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு உங்களிடத்திலே ஒரே ஒரு வேண்டுகோள். திருவாசகத்திலே ஒரு பாடலையாவது
படித்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கை சிறப்படையும். இங்கே மட்டுமல்ல, இறந்ததற்கு பின்னாலும் நமக்கு துணையாக வரக்கூடியது திருவாசகம் என்பதை மீண்டும் நினைவூட்டி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். எப்பவுமே ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வந்து இங்கிலீஷில் சொல்லி தான் எல்லாருக்கும் பழக்கம். பட் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள் தூய தமிழில் திருவாசகம் என்ற தேனை நம்ம எல்லோருக்கும் 2 மணி நேரமாக ஓட்டிவிட்டார். அதால் எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் சொல்கிறேன். இது மாதிரி நம்மளுக்கு நான் நிறையா யூடியூப்பில் அவரோட இதை கேட்டிருக்கேன். யூடியூப்பில் 30 நிமிஷம் கேட்கறது கூட நம்மளுக்கு இவ்வளோ பொறுமை இருக்காது. ஆனால் இப்போ நேரில் இன்னைக்கு 2 மணி நேரம் போனதே தெரியல. அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டாக சொல்லி கொடுத்துருக்கார். நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துருக்கார். 2 மணி நேரத்தில் திருவாசகத்தை பற்றி பேச முடியாது, டெஃபினட்டாக அது கஷ்டம். அதுக்கு ஒரு 2 நாள் 2 வாரம் இருந்தால் கூட பேசலாம். ஸோ நம்ம முதல்ல திரு மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு S3 கோவை கம்யூனிட்டி சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு சுப்பராயனுக்கு அவருக்கு திஸ் இஸ் எ வெரி குட் ட்ரிபியூட். அவருடைய நினைவார்த்தமாக பண்ணியிருக்காங்க ராஜ சுப்பராயன் அவர்கள். ஸோ இது வந்து சுப்பராயன் எனக்கு தெரியும். அவர் வந்து ரொம்பவும் நிதானமான சிவபக்தர். அவர் ரொம்ப பொறுமையாக சிரிப்பாக தான் இருப்பார். எப்பவுமே அவர் கோவப்பட்டு நான் பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு இது வந்து இட்ஸ் வெரி குட் ட்ரிபியூட். ஐ ரியலி தேங்க் மிஸ்ஸஸ் ராஜ சுப்பராயன் ஃபார் கிவிங் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஹியரிங் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள். ஸோ எல்லோருக்கும் நன்றி. நீங்கள் பொறுமையாக இத்தனை நேரம் இருந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கோவை கேர் மேனேஜ்மெண்ட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் பாவம் 3வது நாளாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே 3 நாளாக நடந்துட்டு இருக்கு விசேஷம். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய எங்கள் குழு சார்பாக நன்றி. த நியூ யூ என்ற அமைப்பு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. த நியூ யூ ஸ்டாஃபுக்கும் S3 சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம்.